அழகான காலை வேளையில் கண் விழிக்கும் முன்னே நம்ம எஃப்எம் சத்தம் கேட்குமே. ஸ்வீட்டான பாடல் கேட்க ஊரெல்லாம் ஸ்ட்ரெஸ் குறைய நம்ம வைபே நான் ஸ்டாப்பா இருக்குமே. ஊரெல்லாம் கேட்க போறோம், கவலைகள் மாறப்போ. ஆனந்த் ரேடியோ 89.6 சமுதாய வானொலி. நம்ம ரேடியோ, இது நமக்கான ரேடியோ. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் ஆனந்த் ரேடியோ இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். இந்நிகழ்ச்சியின் 10ஆம் பாகமாக இன்று நாம் முதியோர்களுக்கான பொழுதுபோக்குகள், யாத்திரைகள் மற்றும் ஓய்வு நடவடிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி மற்றும் நான் பரத் தாத்தா. நாடு முழுவதும் இருக்கிற 200 சமுதாய வானொலி நிலையங்கள் மூலமா வயதானவங்களுக்கு மட்டும் இல்லாம முழு குடும்பத்துக்குமான இந்த அட்டல் வயோ அபியுதய் யோஜனா திட்டத்தின் பல்வேறு நன்மைகளை எடுத்து சொல்ல இன்னைக்கும் உங்க இல்லங்களை தேடி வந்திருக்கோம். நீங்களும் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சிக்காக ஆவலோட காத்திருக்கீங்க இல்லையா? ஏன்னா உங்களோட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலமாக நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நேரோகாஸ்டிங் செய்யும்போது நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கிறப்ப நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் ரசிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் எங்க நிகழ்ச்சியோட 10ஆவது பாகத்துல இணையிறோம். தாத்தா, நம்ம ஏன் சில விஷயங்களை மீண்டும் ஒரு முறை பார்க்க கூடாது? ஆமாம், நிச்சயமாக. மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் வழங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதோட நாங்கள் இன்னும் பல தகவல்களையும் மூத்த குடிமக்கள் தொடர்பான சுவாரஸ்யமான கதைகளையும் சொல்ல போகிறோம். உதாரணமா, ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டம் IPSRC அப்படிங்கிற திட்டத்தை சொல்லலாம். இது மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு சேவைகள் மற்றும் உதவிகளை வழங்குது. மற்றொரு திட்டம் தேசிய ஹெல்ப்லைன் எண் 14567. இது மூத்த குடிமக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளுக்கான உதவிகளை வழங்குது. 3வது திட்டம் பராமரிப்பாளர் பயிற்சி. இது முதியோர் பராமரிப்பாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது மூலமா தனிமையில் இருக்கிற முதியவர்களை கவனிப்பதற்கு தேவையான திறன்களை அவங்களுக்கு வழங்க உதவுது. சீனியர் கேரியேஜிங் growth இன்ஜின் என்பது மூத்த குடிமக்களுக்கு பொருளாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பை வழங்கும் 4வது முயற்சியாகும். அப்புறம் 5வதா தேசிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் RVY. இது மூத்த குடிமக்களுக்கு உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும். அதோட பார்வை பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மூத்த குடிமக்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சைக்கான உதவியை வழங்குது. இறுதியா, மூத்த குடிமக்கள் முழு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார சேவைகளை பெறுவதை முதியோருக்கான விரிவான ஊட்டச்சத்து மற்றும் பராமரிப்பு திட்டம் உறுதி செய்யுது. ஆகையினால தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தகவல் மற்றும் பொழுதுபோக்கின் பொக்கிஷம் காத்துக்கிட்டு இருக்கு. தாத்தா, எங்கேயாவது போறீங்களா? இல்லை, ஏன் லட்சுமி? அப்போ எங்கேயாவது போங்க. என்ன, எங்கேயாவது போவா? எங்கே போகிறது? எங்க வேணும்னாலும். எங்கே வேணும்னாலும்னா நீ என்ன சொல்கிற? ஆமாம், எங்க வேணாலும் போகலாம். உனக்கு என்ன ஆச்சு? சரி, நீங்கள் ஏன் எங்கேயாவது போகக்கூடாது? நான் எங்கே போவேன் லட்சுமி? நிச்சயமா எங்கேயாவது போகணும் தாத்தா. இந்த வயசில் ஆஸ்பத்திரிக்கு தான் போக முடியும், வேற எங்கே போக முடியும்? சரி சரி, முதல்ல மருத்துவமனைக்கு போவோம், அதுக்கப்புறம் வேற எங்கேயோ. வேற எங்கேயாவதா? தெளிவாக தான் சொல்லுமா. உன்னோட குறும்புக்கார மனசில் என்ன தான் ஓடிட்டு இருக்கு? நீங்கள் வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் எங்காவது போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். எங்கேயாவது போ. எங்கேயாவது போனா என்னை எங்கே வெளியே அனுப்ப பார்க்குற நீ?
ஆமாம் தாத்தா, நான் உங்களை அனுப்ப தான் பார்க்குறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? உன்னோட தாத்தாவை வீட்டை விட்டு அனுப்ப நினைக்கிற. ஆமாம், உங்களை நிச்சயம் அனுப்பிவிடணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். லக்ஷ்மி, தாத்தா. இப்போ தெளிவாக சொல்லு. ஒருவேளை எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னா நீ தான் பொறுப்பு. ஐயோ தாத்தா, சரி, இப்போ நான் சஸ்பென்ஸை முடிச்சுக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் உங்களோட பழைய ஆல்பத்தை பார்த்துட்டு இருந்தோம்ல. ஆமாம், அந்த ஆல்பத்தில் எதை பார்த்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மி? என்ன தாத்தா, அந்த ஃபோட்டோஸ் தான். அவை எதையும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரலையா தாத்தா? என்ன ஃபோட்டோஸ்? அதுதான் தாத்தா, நீங்கள் உங்கள் நண்பர்களோட ரொம்பவும் வேடிக்கையாக நின்றுக்கிட்டு இருப்பீங்களே, அதே தான். ஓ, அதுவா? அது ஒரு வேடிக்கையான தருணம். நீங்கள் உங்கள் நண்பர்களோட ட்ரெக்கிங் போனீங்க தானே? அட, அதுதான் இளமையின் வேடிக்கை. ஸோ நீங்கள் ஏன் இப்போ அதை செய்யக்கூடாது? லக்ஷ்மி, உனக்கு மூளை குழம்பிடுச்சா? ஏன் தாத்தா, நான் என்ன தப்பாக சொன்னேன்? இந்த வயசில் நான் மலை ஏறினாலோ ஸ்கை டைவிங் பண்ணாலோ நேராக போயிடலாம் சொர்க்கத்துக்கு. தாத்தா, நான் உங்களை சாகசம் பண்ண சொல்லலை, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பயணம் செய்யணும். அதான் போனோமே 2 மாதத்துக்கு முன்னால் என்னோட மருமகன் கல்யாணத்துக்கு. தாத்தா, நான் ட்ராவலிங், அதாவது புனித யாத்திரைகள் பற்றி பேசுகிறேன். ஆனால் நீங்கள் சரி, பூஜை முடிஞ்ச அன்னைக்கு நீங்கள் கூட என்கிட்ட சொன்னீங்களே. என்ன? ஆமாம், வாழ்க்கையில் 4 நிலைகள் இருக்குது. குழந்தை பருவம், குடும்ப வாழ்க்கை, வனவாசம், அப்புறம் துறவரம். ஆமாம். ஆகையினால வீட்டு பொறுப்புகளை நிறைவேற்றிட்டு ஒரு நபர் தனது வாழ்நாள் முழுவதையும் புனித யாத்திரைகளில் கழிக்கணும். ஆமாம், அதை தான் நம்ம வேதமும் சொல்லுது. முதியவர்கள் முடிஞ்சவரை பயணம் செய்வதை ஊக்குவிப்பதற்காக இந்த விதிகள் உருவாக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா அந்த காலத்தில் வயதானவங்களுக்கு முழங்கால் வலி இருந்ததா? அவர்களோட இரத்த அழுத்தம் ஏறி இறங்கலையா? ஆம், அந்த காலத்துலேயும் இருந்திருக்கும். ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ அவங்க உலகத்தை பார்க்கணும். அதனால தான் புனித யாத்திரை விதி உருவாக்கப்பட்டது. லக்ஷ்மி, நான் உன்னோட தாத்தா. ஆனால் இன்னைக்கு நீ என் கொல்லுப்பாட்டி சொல்கிறது போல சொல்கிற. அது மட்டும் இல்லை தாத்தா, முதியவர்கள் முடிந்தவரை இயற்கையோட நெருக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பல புனித யாத்திரை தலங்கள் எல்லாம் ஆறுகள் மற்றும் மலைகளுக்கு பக்கத்தில் இருக்கு. உன்னோட கருத்து 100% சரியானது லக்ஷ்மி. ஆனால் பின்ன ஏன் ஆனால் வருது தாத்தா? எனக்கும் ஆசை இருக்கு லக்ஷ்மி. ஆனால் தனியாக போகிறது சரியாக தெரியல. உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு தூரம் என் கூட வர முடியும்? தாத்தா, பல மாநில அரசுகள் முதியவர்களுக்கு புனித யாத்திரை செல்வதை ஊக்குவிக்கும் திட்டங்களை தொடங்கியிருக்காங்க. உங்களை போன்ற பலரும் அதில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மற்றவங்களோட துணை கிடைக்குது. இந்த திட்டத்தின் நோக்கமே 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதியவர்களை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ பல்வேறு புனித யாத்திரை தலங்களுக்கு செல்ல அரசாங்க உதவியை வழங்குவதுதான் தாத்தா. ஓ, அது சரி. இந்த திட்டத்திலிருந்து யாரெல்லாம் பயனடையலாம்? தங்கள் சொந்த மாநிலத்தில் வசிக்கும் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திடமாக உள்ள இந்த திட்டத்தின் கீழ் இதற்கு முன்பு பயணம் செய்யாத மூத்த குடிமக்கள் எல்லாரும் தாத்தா. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி பங்கேற்பது? ஆர்வமுள்ள முதியவர்கள் தங்கள் விண்ணப்பத்தை கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து அல்லது தங்கள் மாவட்டத்தில் உள்ள முதியோர் நலனுக்கு பொறுப்பான துணைப்பிரிவு அதிகாரியிடம் சமர்ப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள்ல இருந்து ஒரு லாட்டரி எடுக்கப்படும். அதில் இருந்து கலெக்டர் தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார். பின்னர் உங்களை போன்ற பல முதியவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட புனித யாத்திரை தலங்களுக்கு புனித யாத்திரைக்கு அழைத்து செல்லப்படுவாங்க தாத்தா. உண்மையை சொன்னா லக்ஷ்மி, இதை பற்றி யோசித்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு வந்ததும் இன்னும் நல்லா உணர்வீங்க தாத்தா. ஷாம் இப்போ வர நேரம்தான், நான் அவன்கிட்டையும் சொல்கிறேன். அவங்கள கேட்க தேவையில்லை தாத்தா, அவங்க உங்கள் நண்பராச்சே. பழைய காலங்களை போல ஜாலியாக இருங்க தாத்தா. உனக்கு தெரியுமா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு லோக்கல் ஃபோக் சாங்கை கற்றுக்குவோம். அப்போது உங்களுக்கு நிறைய ஃபோக் சாங்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஆனால் எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகம் வரும். ஞாபகம் வந்துருச்சா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஷாம், சொல்லு, நான் தபேலா வாசிக்கிறேன். ஆனால் தபேலா வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் கேட்ட ஒரு ஃபோக் சாங்கை ப்ளே பண்ணுவேன், கேளுங்க.
மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம். மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம். அன்பாக 4 வார்த்தை நாளும் பேசணும். அறிவுரைகள் சொல்லும் போது நாமும் கேட்கணும். அன்பாக 4 வார்த்தை நாளும் பேசணும். அறிவுரைகள் சொல்லும் போது நாமும் கேட்கணும். முதியோரை சாமி போல நாமும் பார்க்கணும். முதியோரை சாமி போல நாமும் பார்க்கணும். நலம் பலவும் பெற்றிடவே பணிந்து நடக்கணும். நலம் பலவும் பெற்றிடவே பணிந்து நடக்கணும். முதியோரை போற்றி போற்றி பாதுகாக்கணும். முதியோரை போற்றி போற்றி பாதுகாக்கணும். மூத்தோருக்கு என்றுமே முதல் வணக்கம். மூத்தோருக்கான உரிமைகளை நாம் மதிப்போம். நீ ஒரு அருமையான முடிவு எடுத்த பரத். உன் சொந்த குரல்ல பாடல, இல்லைனா நீ எவ்வளவு மோசமா பாடியிருப்பன்னு உனக்கு தெரியாது. நீ மேஜையை தட்டும் பொழுது எப்படி இசை குறைவாக இருக்குமோ அதை போல தான். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக பாடுறீங்க, நல்லா விளையாடுறீங்க. உனக்கு தெரியும் லக்ஷ்மி, உன் தாத்தா பாடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அவரோட பாட்டை கேட்டு சோர்வடைவோம், ஆனால் அவர் பாடுறதுல சோர்வடைஞ்சதே இல்லை. உனக்கு கதை சொல்கிற திறமை இருக்குது. நீ திடீர்னு உடனடியாக கதையை உருவாக்கி சொல்கிறத பார்த்து நாங்கள் எல்லாரும் பிரமிச்சு போயிடுவோம். இப்போது அந்த கலகலப்பான கூட்டங்கள் எங்கே, அந்த பொழுதுபோக்குகள் தான் எங்கே, எல்லாம் மங்கி போச்சு. அது மங்கி போச்சுன்னா ஏன் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடாது? இப்போ வாழ்க்கையின் கடிவாளத்தை விட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம் இன்னும் எதை பிடிச்சிக்கணும், எதை விடணும்? வாழ்க்கையின் கடிவாளம் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பொழுதுபோக்கையும் ஆர்வத்தையும் பிடிச்சுக்கணும் தாத்தா. என்ன ஞானம்! இன்னைக்கு லக்ஷ்மி ரொம்ப முதிர்ச்சியோட பேசுகிறா. காலையில் இருந்து அவளுக்கு ஏதோ ஒன்று விசித்திரமாக நடந்திருக்கு. முதல்ல அவள் ட்ராவலிங்கை பற்றி பேசுகிறா, பிறகு ஆர்வங்களை நிறைவேற்றுறதை பற்றி பேசுகிறா. நான் உங்களுக்காக போட்ட பாடலை நீங்கள் 2 பேரும் ரசிக்கலையா? அது நல்லா இருந்தது இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆர்வங்களை பின்தொடர்ந்து வாழ்க்கையே அனுபவிக்க கூடாது? ஹே பரத், உங்கள் குழந்தைங்க உங்களுக்காக வீட்டில் ஒரு அழகான சூழலை உருவாக்கியிருக்காங்க. அங்கு அவங்க உங்கள் மனதில் உள்ள அனைத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், இதற்கான பெருமையில் பெரும்பகுதி எங்கள் லக்ஷ்மிக்கு தான் போகும். மாமா, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வயதுக்கேற்ற சூழலை உருவாக்குவது எங்கள் பொறுப்பு மாமா. வயதுக்கேற்ற சூழலா? ஆமாம், பெரியவங்க தங்களோட எண்ணங்களை பேசுறதுக்கும் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதுக்கும் வசதியாக இருக்கும் சூழல். அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவது கூட. சரியா சொன்னீங்க தாத்தா. அப்போ அது எனக்கு ஒரு கதையை நினைவூட்டுது. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. ஒரு முறை கிராமத்தை சேர்ந்த 2 நண்பர்கள் வேலை தேடி ராஜாவின் அரண்மனைக்கு போனாங்க. ராஜா உங்கள் இருவருக்கும் என்ன திறமைகள் இருக்குன்னு கேட்டாரு. முதல் நபர் எனக்கு பொய் சொல்ல தெரியும் அப்படின்னாரு. 2வது நபர் பொய்யை உண்மையாக்குவது எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அவங்க 2 பேரும் நகைச்சுவையாக பேசுறாங்கன்னு ராஜா நினைச்சாரு. பிறகு இந்த ஆண்கள் உறுதியாக இல்லைனா இது போன்ற அறிக்கையை வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்தாரு. அவர் அவங்கள சோதிக்க முடிவு செஞ்சாரு. சரி, நீங்க 2 பேரும் உங்க திறமையை காட்டுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, உங்க பொய் உண்மையாக மாறலன்னா நான் இப்போதே உங்க 2 பேரையும் தூக்குல போட்டுருவேன், புரிஞ்சுதா அப்படின்னாரு. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல் மனிதன் பொய் சொல்ல தொடங்கினான். ஒரு முறை 400 ஒட்டகங்கள் காட்டுப்பாதையில நடந்து போயிட்டு இருந்த போது திடீர்னு மழை பெஞ்சு ஒட்டகங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னாரு. இதை கேட்டதும் அது போய் தண்ணீரால் நெருப்பை உண்டாக்க முடியாதுன்னு கூச்சல் போட்டாங்க. இந்த பொய்யை உண்மையாக மாற்றும் 2வது மனிதனின் முறை வந்துச்சு. அவர், மகாராஜா, என் நண்பனின் கூற்று முற்றிலும் உண்மையானது. ஒட்டகங்களின் முதுகில் சுண்ணாம்பு இருந்தது. மழை பெஞ்சதும் அது சுண்ணாம்புடன் கலந்து சூடாகியது. ஒட்டகங்கள் வெப்பத்தை தாங்க முடியாம இறந்து விட்டன அப்படின்னாரு. இது உண்மைதான் அப்படின்னு ராஜாவும் மற்ற அரசவை உறுப்பினர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்ததா முதல் நபர், ஒரு முறை ஒரு ஆடு
தரையிலேயே நின்னுக்கிட்டு ஒரு அரச மரத்தின் உச்சியிலேயே தின்னுக்கிட்டு இருந்தது அப்படின்னாரு. எல்லோரும் அது பொய்ன்னு கத்துனாங்க. இரண்டாவது நண்பரும், மகாராஜா, என் நண்பன் சொல்வது சரிதான். அந்த மரம் வறண்ட கிணத்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருந்தது. அதோட மிக உயரமான கிளை தரையில் இருக்கிற ஆட்டுக்கு எளிதில் அடைய உதவியது. ராஜாவும் மற்ற அரசவை உறுப்பினர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து முதல் நண்பர், ஒரு காலத்தில் ஒரு பூனைக்குட்டி மியாவ் சத்தம் போட்டு வானத்தில் பறந்து கொண்டிருந்தது அப்படின்னாரு. அதுக்கு இரண்டாவது நபர் சொன்னாரு, இது உண்மைதான். உண்மையில் ஒரு பெரிய கழுகு அந்த பூனையை சுமந்து சென்றது அப்படின்னாரு. ராஜாவும் மற்ற அரசவை உறுப்பினர்களும் ஒத்துக்கிட்டாங்க. பின்னர் முதல் நண்பர், ஒரு முறை என் தந்தை தாடியில ஒரு குருவி கூடு இருந்துச்சு. அந்த கூட்டிலிருந்து குஞ்சுகள் குஞ்சு பொறிச்சு பறந்து போச்சு. ஆனால் என் தந்தை அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னாரு. இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை. இது ரொம்ப அபத்தமா இருக்கு. இது தெளிவாக ஒரு பொய்ன்னு எல்லாரும் நம்பினாங்க. இப்போ இரண்டாவது நபர் சொன்னாரு, மகாராஜா, இது முற்றிலும் உண்மை. உண்மையில் அவர் தந்தையின் தாடி மிக நீளமாக அவரோட மார்பு வரைக்கும் இருந்தது. ஒரு முடி திருத்தும் நபர் அதை வெட்டி தனது கடைக்கு பின்னால எரிஞ்சாரு. அங்கு அதுல ஒரு குருவி கூடு கட்டுச்சு. அவரோட வீடு முடித்திருத்தும் நபரிடமிருந்து வெகு தொலைவில் இருந்ததால தன் தந்தைக்கு ஒருபோதும் தெரியாது அப்படின்னாரு. இதையெல்லாம் கேட்டிருந்த ராஜா மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அவரு, இவங்க 2 பேர்கிட்டையும் உங்கள் திறமைகள் உண்மையிலேயே வேடிக்கையானது. எங்க நீதிமன்றத்திலேயே உங்களுக்கு ஒரு வேலை தரும் அப்படின்னு சொன்னாரு. வேற வார்த்தையில சொல்லணும்னா, எந்த திறமையும் ஒருபோதும் பயனற்றது அல்ல. ஒரு கட்டத்துல அது பயனுள்ளதாக மாறும். சரி, கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதை நல்லா இருக்கு. ஆனா இந்த பொய் சொல்லும் திறமை எனக்கு அது அவ்வளோ சுவாரஸ்யமா தெரியல. இது ஒரு நல்ல பொழுதுபோக்கு உதாரணம் லட்சுமி. கதை சொல்வதன் நோக்கம் என்பது மறைந்திருக்கும் எந்த திறமையும் அடையாளம் கண்டு சரியாக பயன்படுத்த முடியும் என்பதை காமிக்க தான். ஆமா, அது அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கு. வாழ்நாள் முழுவதும் படிப்பு, வேலை, குடும்பம் போன்றவற்றுக்கு பிறகு 60 அல்லது 65 வயதிற்குள் ஒருவருக்கு இறுதியாக சிறிது ஓய்வு நேரம் கிடைக்கும் போது அவங்களுக்கு மறைக்கப்பட்ட திறமையையோ அல்லது நிறைவேறாத ஆர்வத்தையோ தொடர ஒரு வாய்ப்பு இருக்கு தாத்தா. ஆமா லட்சுமி, ஒரு நாள் ராமுவோட அம்மா முற்றத்தில் உட்கார்ந்து சுவாரஸ்யமான ஒன்று செய்வதை பார்த்தேன். சுவாரஸ்யமா ஏதோவா? அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அவள் வீட்டில் உலர்ந்த பூக்களை வச்சு தூப குச்சிகளை செஞ்சிட்டு இருந்தா. நான் அதை பற்றி அவட்ட கேட்டப்ப அவ அறிவுபூர்ணமாக ஒன்று சொன்னான். தாத்தா, அவங்க என்ன சொன்னாங்க? மக்கள் பெரும்பாலும் எங்களை போல பெரியவர்களை உலர்ந்த பூக்களாக தான் பார்க்குறாங்க, வேற எந்த முக்கியத்துவமும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டு முன்னேறி கொள்வது நம்ம கடமை. சரிதான் தாத்தா. எனக்கு புரியுது லட்சுமி, புறப்பட தயாராகுவோம். முதலில் நாம எங்க போறோம் அப்படிங்கிறத முடிவு செய்வோம். எங்கே போகக்கூடாதுன்றது முக்கியம் இல்லை, எங்கே போகணுன்றது தான் முக்கியம். இப்போ அது என் தாத்தாவை மாதிரி. இப்போ நம்ம நிலையத்திற்கு நம்ம பகுதியைச் சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் 2 பேர் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவங்களோட கருத்துக்களை கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்கள் பேர் சார்? என் பேர் விஜயகுமாருங்க. எங்கேருந்து வரீங்க சார்? நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேங்க. சார் உங்கள் வயசுங்க சார்? 62 வயசு ஆகுது. 62 வயசு ஆகுதுங்க சார். நம்ம சமுதாய வானொலி மூலமாக சர்வே எடுத்திருப்போம் சார். சமீபத்தில் வந்தாங்க. பல ஸ்கீம்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்க சார்? சர்வே எடுக்கிறப்ப மூத்த குடிமக்களுக்கெல்லாம் ஒரு தொலைபேசி நம்பர் ஒன்று கொடுத்தாங்க. அது மூலமாக தொடர்பு கொண்டால் அவங்க உடனே அவங்களுடைய சந்தேகங்களுக்கும் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு, திடீர்னு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணால் எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், எங்கே போகணும், அந்த மாதிரி தகவல்லாம் கொடுக்கறதுக்கு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு போனாங்க. அது என்னென்னா 114567 ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க. ஓ சரிங்க சார். இப்போ அந்த ஸ்கீம்ஸில் எந்தெந்த மாதிரியான ஸ்கீம்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்கீங்க சார்? இப்போ இது வரைக்கும் எதுவும் பயன்படுத்தலை. ஆனால் மெடிக்கல் சம்மந்தமாக இப்போ 70 வயசுக்கு மேலே 5 லட்சம் வருஷத்துக்கு காப்பீட்டு தொகை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மூத்த குடிமக்களுக்கு. அந்த மாதிரி இருக்க அந்த திட்டத்தில் எனக்கு இப்போ 62 வயசு ஆகுது. 70 வயசுக்கு மேலே அந்த திட்டம் எனக்கு மத்திய அரசு தரக்கூடிய இந்த ஸ்கீம்
ரொம்ப உபயோகமாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் 70 வயசுக்கு மேலே எந்த மாதிரி குடும்பத்தில் சூழ்நிலை வந்து இருக்குன்றது தெரியல. ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது நம்ம இப்போ பிள்ளைங்கள் வந்து அவங்களாலையும் கவனிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ இந்த திட்டம் வந்து மத்திய அரசினுடைய இந்த திட்டம் ரொம்பவும் கை கொடுக்கும்ன்ட்டு எனக்கு மனதில் படுது. நன்றி சார். இப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்லேயோ அல்லது தெரிஞ்சவங்களோ உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ 70 வயசில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமை சொல்லலாமேங்க சார்? எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் நான் நேரம் கிடைக்கிறப்போ பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் வந்து நமக்கு நிறைய மூத்த குடிமக்களுக்கு பல வகையில் வந்து நிறைய நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நன்றி சார். நீங்கள் ஏதாவது பணி புரியுறீங்களா சார்? இல்லைங்க, நான் வந்து முதல்ல பணியில் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து வயது காரணமாக நான் இப்போ எந்த பணியும் போகல. இருந்தாலும் வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ் சம்மந்தமாக எனக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. இப்போ வந்து ஆன்மீகத்துக்கு யாராச்சும் ஏதாவது கேட்டாங்கனாலோ இல்லை வந்து எங்கே போய் தங்கலாம், எந்த ஊரில் எங்கே தங்கலாம் இப்படின்ற தகவல்லாம் வந்து நான் நிறையா என்னை கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கேன். நானும் வந்து நிறைய ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இந்த மாதிரி திருத்தலங்களுக்கெல்லாம் வந்து போகும்போது அங்கே இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு போனோன்னா அந்த கோயிலில் வந்து 21 கிணறு இருக்கும். அந்த கிணறுல வந்து 21 தீர்த்தங்கள் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வந்து நம்ம தரிசிக்கப்போ நம்ம பாவங்கள்லாம் போயிட்டு புண்ணியங்கள் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன செய்யணும், கோயிலுக்குள்ளே போகும்போது எதை பண்ணணுன்ட்டு கூட தெரியாமல் இருக்கவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுறேன். மிக்க மகிழ்ச்சிங்க சார். ஏன்னா ராமேஸ்வரத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. இன்னும் சிலருக்கு எங்கள் சமுதாய மக்களுக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. உங்கள் மூலமாக இந்த தகவல் போகிறதுக்கு எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது சார், இந்த புனித தலங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறது வந்து இந்த 60 வயசுக்கு அப்புறம் தான் போகிறீங்களா இல்லை ஆரம்பத்துலேருந்தே போயிட்டுருக்கீங்களா சார்? ஆரம்பத்துலேருந்தே போயிட்டுருக்கேன். இப்போயும் வந்து வயதை ஒரு காரணமாக கருதாமல் எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்போ நண்பர்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது சார், அங்கே இருந்த மனநிலைக்கும் இங்கே நீங்கள் பணிபுரியும் போது இருந்த மனநிலைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். பணிபுரிகிறப்ப நமக்கு வந்து வேலைன்ட்டு வந்து போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரே டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த டென்ஷன் இப்போ வேலை இல்லாதனால அந்த டென்ஷன் நமக்கு கிடையாது. பட் வந்து கோயில் போகிறோம், நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இறைவனையே வந்து நம்ம தரிசனம் பண்ணவும் மனதில் நினச்சிட்டு சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. சார், இப்போ வயது மூப்பு காரணமாக நீங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ போக்குவரத்துக்கு பணம் தேவைப்படும். இதுக்கெல்லாம் எப்படி சார் பண வசதி யார் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இப்போ செலவு பண்ணுறீங்களா எப்படி சார்? சேவிங்ஸுன்றது சொல்கிறத விட பிள்ளைங்க இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு இருக்காங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ என்னுடைய செலவுக்கும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க எந்த தடை இல்லாமல் அப்பா வந்து பிரியப்பட்டு போகணும், ஆன்மீக தலத்துக்கு போயிட்டு வரணும் ஆசைப்படுறாரு, அதனால் நம்ம வந்து அந்த பொறுப்பை ஏற்றி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொண்ணும் சரி பையனும் சரி 2 பேரும் சேர்ந்து செலவு பண்ணுறாங்க. உங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? சந்தோஷமாக வச்சுருக்காங்க. நன்றி சார், நன்றி. இந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கா? இந்த பயணம் வந்து மிகவும் இனிமையாகவும் இருக்குது, ரொம்ப மனநிறைவாகவும் இருக்குது. நம்ம வந்து இப்போ ரயில் பயணங்களில் போகும்போது நமக்கு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து இப்போ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோன்னா நார்மலாக ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் காட்டினா கூட மூத்த குடிமக்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. அந்த கோட்டாவில் நம்ம புக் பண்ணோன்னா டிக்கெட்டும் ஈஸியாக கிடைக்கிது. அதோட அந்த லோயர் பர்த்துன்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த லோயர் பர்த் ஏன்னா அவங்க மேலே மிடில் பர்த்தோ மேல் பர்த்தில் ஏறி இறங்கி அவங்க மூட்டு வலி பல இப்போ இன்னல்களுக்கு ஆளாகிறதுனால அதுக்கு வந்து புக் பண்ணுறப்பயே வந்து லோயர் பர்த்து வந்து அலாட் ஆகிடுது. அது வந்து பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தினசரி என்ன மாதிரியான பொழுதுபோக்கு உங்களுக்கு இருக்குது? எனக்கு வந்து பொழுதுபோக்கு காலையில் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்போ எழுந்திருக்கப்போ ஜாக்கிங் சொல்லுவாங்க. பட் நான் ஜாக்கிங் போகிறதில்ல, வாக்கிங் தான் போகிறேன். மெதுவான நடை பயணத்தை மேற்கொண்டுட்டு ஒரு 1 கிலோமீட்டரு 1.5 கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து காலையில் நேரத்தில் போகும்போது அந்த இயற்கை காற்று சுத்தமான காற்று மூலமாக நமக்கு அந்த நடைப்பயணத்தில்
மிகவும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. மற்ற நேரத்தில் சார்? பொதுவாக வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புத்தகம் படிக்கிறது, புக்கு படிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு ஆர்வமாக எனக்கு இருக்குங்களா? புக்கு படிக்கிறதுல வந்து பயங்கர ஆர்வம். என் வீட்டில் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு புக் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா முதல்ல போயிட்டு அங்கே என்னென்ன புக்ஸ் எதாவது மனதுக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் இருந்ததுன்னா உடனே வாங்கிடுவேன். அதே நேரத்தில் வந்து இந்த கார்ட்டூன் ஷோலாம் வந்து போகும் டிவியில். அந்த மாதிரி காமெடி ஷோஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறப்ப மனம் வந்து இறுக்கமாக இருந்தால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். பொழுதுபோக்கு வந்து சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, பாட்டு கேட்குறது, புத்தகம் படிக்கிறது, ரேடியோ வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். அதில் வந்து இப்போ நம்ம சமுதாயத்து வானொலின்ட்டு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம எஃப்எம் அது நம்ம அந்த எஃப்எம் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. மருத்துவ குறிப்புகள் நிறைய வருது, வாழ்க்கைக்கு தேவையான குறிப்புகளை பற்றி நிறைய பேசுகிறாங்க, விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க, உணவை பற்றி பேசுகிறாங்க, வந்து மூத்த குடிமக்களை பற்றி இப்போ வந்து நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. அந்த நிகழ்ச்சியை கேட்குறப்போ நமக்கு அதில் சில பயனுள்ள தகவல்கள்லாம் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பொழுதுபோக்காகவே இருக்குது எங்களுக்கு. சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து தான் எனக்கு ஒரு தோணுது. இப்போ உணவை பற்றி சொல்கிறாங்க, நம்ம எஃப்எம்ல சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி. இப்போது அந்த நீங்கள் மூத்த குடிமகனா நீங்கள் எந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கிறீங்க? பொதுவாக வந்து காலையில் இந்த மில்லட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. இந்த குதிரைவாளி, சாம அரிசி, திணை அரிசி, இந்த மாதிரி மில்லட்டு சம்மந்தமான பொருட்கள் அரிசிங்களை வாங்கி அதில் சமைச்சு சாப்பிட்றப்ப முதல்ல அது ஆரம்பத்தில் சாப்பிடவே பிடிக்கல. அது இப்போ ஏன்னா அதே பழகிடுச்சு இல்லை, அந்த அரிசி சாப்பிட்டு பழகினதுனால இந்த அரிசியை பார்த்தா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது சாப்பிட பழகிடுச்சு. அது மாதிரி கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய சேர்க்க உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த சமுதாய வானொலியில் நிறைய பேசுகிறாங்க. அதை கேட்க நம்மளும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வரோம். உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, மனசும் ஆரோக்கியமாக இருக்குது. சரிங்க சார். இப்போ வந்து நீங்கள் இந்த சமுதாய வானொலியை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அந்த காலத்துலேருந்தே உங்கள் இளமையிலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்லை, இப்போ இதுக்கப்புறம் தான் இப்போ நான் சாப்பிட்றேன். 60 வயசுக்கு அப்புறம் தான் இப்போ சாப்பிட்றேன். 60 வயசுக்கு இந்த வானொலியெல்லாம் நிறைய கேட்டதுக்கப்புறம் அதில் நிறைய நல்ல நல்ல குறிப்புகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்கேன். சரிங்க சார். இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம கூட இருக்கவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்றது வந்து ஒரு கூட்டுறது. அதனால் வந்து என் நண்பர்களை பார்க்குறப்ப, இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்ப, வீட்லேயே பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சால் அம்மா செஞ்சாங்கன்னா சாப்பிடுங்கடா, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் செய்யும்போது நீங்கள் உங்களுக்கு மட்டும் தனியாக செய்கிறாங்களா, இல்லை உங்கள் பேர குழந்தைங்க, மருமக எல்லாருக்குமே சேர்த்து செய்கிறீங்களா சார்? அதாவது முழுக்க இந்த திணை அரிசி, சாம அரிசிலாம் செய்கிறது கிடையாது. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செய்கிறப்ப எல்லாருக்கும் மொத்தமாக தனித்தனியாக செய்கிறதில்ல, மொத்தமாக செஞ்சாங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவோம். அதே வந்து மற்ற நாளில் வந்து இப்போ நான் மாவு அரிசியில் செய்கிறத சாப்பிடுவோம். மிக்க நன்றி சார். எங்கள் வானொலிக்கு வந்து சில பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கிறீங்க. மிக்க நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? சந்திரன். எங்கேருந்து வரீங்க சார்? கோட்டூர்புரம் மன்னபத்தர். ஓ, சரிங்க சார். சார் உங்கள் ஏஜ் சார்? 72. 72ங்களா சார்? ஓ, எங்களுக்கு மிகவும் அனுபவம் உள்ள ஒருத்தர் கிடச்சிருக்கீங்க. நன்றி. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கம்யூனிட்டி மக்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் கிடச்சிருக்கீங்க சார். இப்போது நீங்கள் வந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டுங்களா சார்? ஆஃப்டர் ரிட்டையர்டு இப்போ வந்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆகிருக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகி. இந்த 12 வருடங்களில் உங்களோட பொழுதுபோக்கு எப்படி இருந்துச்சு? அந்த 12 வருடங்களை எப்படி பயன்படுத்தினீங்க? கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? 2010 ரிட்டையர்ட் ஆகிட்டு 4 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் பொழுது போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு ஒர்க் பண்ணுறேன், கேஷியராக ஒர்க் பண்ண போனேன். அது ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் இருக்கும்போது கோயிலுக்கு போகிறது, வீட்டில் பேரன் இருக்கான், பேரனை பார்த்துக்கிறது, ஸ்கூல் கொண்டு போய் விட்டு வர்றது, கூப்பிட்டு வர்றது, அந்த மாதிரி பொழுது போயிட்டுருக்கு.
இப்போ உங்களுக்கு வந்து 72 இயர்ஸ் ஆகுதுங்கன்னு சொல்கிறீங்க சார். ஆமாம். உங்களுக்கு ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குது? அது எந்த மாதிரி நீங்கள் அதுக்கான கான்சியஸ் எடுத்துக்கிறீங்க, ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்க? ஹெல்த் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக ஃபீவரு அந்த மாதிரி இருமல் சளி அது காமன் ஃபார் ஆல் பீப்புள் அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். வெளியே பெரிய மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லை. எக்ஸசைஸ்னு தனியாக பண்ணுறதில்ல. என்னுடைய எங்கே போக வேண்டிய இடங்களுக்கு சைக்கிளில் போய் வர்றதுனால கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் இருக்கீங்க? ஆமாம் ஆமாங்க. 72 வயசாகியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான்? சைக்கிள் தான், எங்கே போனாலும் சைக்கிள் தான். எங்கேயாவது லாங்காக போகும்போது பஸ்ஸு யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே சிட்டியில் கொடுத்துருக்க சீனியர் சிட்டிசன் கொடுத்துருக்க பஸ் பாஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை எலிஜிபிள் இல்லாத இடங்களுக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டு வர்றேன். ஆமாம். இப்போ உங்களுக்கு அதில் வந்து டிக்கெட்டு காசு ஃபேர் கம்மி பண்ணி தராங்களா? ஃப்ரீ தான், ஃபுல்லாகவே ஃபுல் 10 பாஸ் கொடுக்குறாங்க. 10 வந்து ஃப்ரீ. ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க, அதை வச்சு ஃப்ரீயாக போய்க்கலாங்க. கட்டணம் எதுவும் கிடையாது. அந்த இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ரெனியூவல் பண்ணணுங்களா இல்லை எப்படிங்க சார்? கண்டிப்பாக எவ்ரி மந்த் ரெனியூவல் பண்ணணும். ஆமாம். அது வந்து இங்கே நியரஸ்ட்டில் உள்ள போக்குவரத்து கழக ஆஃபீஸ்லேயே போய் பண்ணிக்கலாங்களா? ஆமாம், சைதாப்பேட்டையில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா அடையாரில் போய்க்கலாம். எனக்கு இங்கே கோட்டூர்புரத்துலேருந்து நியரஸ்ட் வந்து சைதாப்பேட்டை, இந்த பக்கம் போனாக்கா அடையார், எங்கே வேணால் பண்ணிக்கலாங்களா? இப்போது நீங்கள் அந்த பாஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் கேட்பாங்க சார்? ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபு, ஃபோட்டோ ஒன்று கேட்குறாங்க. ஐடி கார்டு கொடுக்குறதுக்காக ஃபோட்டோ இது கேட்குறாங்க. இது சேர்க்குறது எவ்ரி மந்த்து நம்ம ரெனியூ அந்த அட்டையை காமிச்சு ரெனியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டூர் மாதிரி போயிருக்கீங்களா, புனித யாத்திரை மாதிரி? புனித யாத்திரை மாதிரினா குரூப்பில் போகலாம். நான் தனியாக போயிருக்கேன், கோயிலுக்கு இதுக்கு போய் வந்திருக்கேன். அதர் ஸ்டேட் போயிருக்கீங்களா? ஆமாம், ராமேஸ்வரம் போயிருக்கேன், காசி அதெல்லாம் போயிருக்கேன். அதான் சார், இப்போ காசி ராமேஸ்வரம் போயிருக்கேங்கிறீங்க. இது வந்து நீங்கள் பிஃபோர் ரிட்டைர்மெண்ட், ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். இப்போ ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ ரொட்டீன் ஒர்க்குக்கும் அங்கே போய் தங்கியிருந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் எந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குது சார் உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இங்கே உள்ள கிளைமேட்டு நம்ம ரொட்டீனாக இருந்தது. அங்கே போகிற இடங்கள்ல டிஃப்ரெண்ட் கிளைமேட்டு, அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு வந்தோம். சிரமம், பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை. ஓகே சார். இப்போது பட் எந்த மாதிரி நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ணீங்க உங்கள் டைமை? அது பார்க்கனாக்கா அங்கே அலகாபாத் போயிருக்கும்போது நேரு வீடு இதெல்லாம் பார்த்தோம். திரிவேணி சங்கமம், அப்புறம் காசி கோயில் போயிட்டு வந்தோம். டெல்லியில் ஆக்ரா தாஜ்மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம்? ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு தான் எல்லாமே. இந்த சுற்றுலா பயணங்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மகிழ்ச்சியை தருது சார்? கண்டிப்பாக நம்ம வந்து ரொட்டீனாக ஆஃபீஸுக்கு போக வர, வீட்டுக்கு போக வர இருந்துட்டு இப்போ வந்து நமக்கு டைம் கிடைக்குது, லீவு பிரச்சனை இல்லை. நம்ம நினச்ச நேரத்துக்கு போகலாம் வரலாம். எத்தனை நாள் இருக்கணுமோ நம்மளுடைய வசதியை பொறுத்து இருந்துட்டு வர்றது நல்ல இதாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஓகேங்க சார். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு, மூத்தோர்களுக்கு முன்னுரிமைங்கிற முறையில் நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. புனித யாத்திரைக்கும் சரி, சுற்றுலாக்கும் சரி, போக்குவரத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நம்ம அங்கே தங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே நிறையா சலுகைகள் தர்றாங்க. நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி இன்னும் மேலும் மேலும் நிறையா இடங்களுக்கு சுற்றுலா சென்று வந்து உங்கள் அனுபவத்தை எங்களுக்கும் எங்கள் சமுதாய மக்களுக்கும் நீங்கள் சொல்லணும் சார். கண்டிப்பாக. நன்றி சார். இதோட இன்னைய நிகழ்ச்சி முடியுது. நாங்கள் விடைபெறுகிறோம். நம்ம சமுதாய வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. எங்கள் அடுத்த நிகழ்ச்சி வர வரைக்கும் ஆரோக்கியமா இருங்க, உற்சாகமா இருங்க, உங்க பொழுதுபோக்குகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருங்க. நன்றி. நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 10ஆம் பாகம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். நன்றி, வணக்கம்.